ஏன்னா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும்னே உட்காந்து காலையில இருந்து வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. போதும், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே என்னால ஜீர்ணிக்க முடியல. எனக்கு சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? நீ போய் சாப்பிட்டு குழந்தைகளை சாப்பிட வை. உங்களுக்கே சாப்பாடு வேண்டாம், இந்த நேரத்துல வேற யாருக்கு வேண்டி கிடக்கு சாப்பாடு? வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எல்லாருமே பட்டி கிடக்கும். அவன் வந்திருக்கானா? என்னப்பா என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியே? ஆபீஸ்ல ஏதாவது விசேஷமா? எதுவா இருந்தா என்ன, சாப்பிட்டு வந்து பேசிக்கலாம். முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னப்பா உள்ள வரவும் மாட்டேங்கிற, வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிற? வாட்ஸ் ராங்? எனி ப்ராப்ளம்? புரியறது, எனக்கு நன்னா புரியறது. சோ உன்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பெத்த தகப்பங்கிட்ட எப்படி சொல்றது நீ தயங்குற? ஒண்ணு செய்வோம், பெத்த கடனுக்காக உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ முடிச்சுடு. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணின ப்ராப்ளத்தை பத்தி பேச போறோம். என்னப்பா எனக்கு பதிலா நீ ஷாக் ஆகிறாய்? ஆபீஸ்ல வேலை பார்த்த ஆரோக்கியமேரிங்கிற கிறிஸ்தவ பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிண்டாய். இன்னைக்கு காலையிலே சாந்தம் சர்ச்சில் உன்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்காக உன் மனசை மாத்திண்ட நீ மதத்தையும் மாத்தினுட்டாய். ஏப்பா கண்ணா, பவுன் 100 ரூபாய் விற்கிறச்ச 1000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு பூநூல் போட்டேன். அந்த புனிதமான பூநூலை ஒரே செகண்ட்ல கழட்டி எரிஞ்சுட்டியாமே. அது போட்டும், நீ குழந்தையா இருக்கச்சே ராஜா மாதிரி இருப்பேன். நானே பிரியப்பட்டு உனக்கு ராஜாராமன் பேரு வச்சேன். அந்த பேரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உன் பேரை ஜோசப் ராஜான்னு மாத்தி வச்சுட்டியாமே. குட் நேம், வெரி குட் நேம். எனக்கு ஒரு சந்தேகம், பேரை மட்டும்தான் மாத்தினுட்டியா இல்ல உன்னுடைய இன்சூரையும் மாத்தினுட்டியா? அது மட்டும் முடியாது. ஒருவேளை சட்டத்துல அதுக்கும் வழி இருக்கோ என்னவோ, உனக்கு என்ன தெரியும்? நீதான் பெரிய பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சே. நான் ஆஃப்டர் ஆல் எஸ்எல்சி தானே. கேள்விப்பட்டேன், ரெவரண்ட் ஃபாதர் ஞானராஜ் தான் நோக்கு ஞானஸ்நானம் பண்ணி வச்சாராம். ரெவரண்ட் ஃபாதர் அடக்கர் ராஜ் தான் நோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். மெட்ராஸ்ல உள்ள எல்லா ஃபாதர்ஸும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாலாம். ஆனா உன் சொந்த ஃபாதரை நீ மறுத்துட்டீங்க. நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் பெத்தவாட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுதாப்பா. அந்த அளவுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம். ஏன்னா சின்ன மண்ணி என்ன மாத்துக்கு அழைச்சிட்டு வரலையா? மஞ்சு, நம்ம சம்பிரதாயம் எப்படி? இன்னைக்கு நாள் நன்னாலம்மா. என்னப்பா நாள் நன்னா இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சம்பிரதாயம்லாம் இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா? சந்தோஷம். அப்பா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வேண்டாம்ப்பா. மேரியை எப்படி நான் கல்யாணம் பண்ணிதான் கேட்க போறேன். அதை நானே சொல்லிடுறேன். அவ என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ஆனாத நான் அவளுக்கு பல உதவிகள்லாம் செஞ்சிருக்கேன். அதை வச்சு ஆபீஸ்ல எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்கிறதா பல வதந்திகளை ஏற்படுத்திட்டான். அதனால அவளுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் இன்னும் போயிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். பேஷ் பேஷ், நிர்பந்தம் பண்ணிவிட்டேன். ஓகே, உங்க எக்ஸ்கியூஸ் நான் ஒத்துக்கிறேன்.
அடி வாடி படி. யாரா இவ? என் தங்க. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இல்ல. எங்கேயோ போய் யாரையோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, முதல்ல இவளுக்கு பண்ணிட்டு தானடா நீ பண்ணிருக்கணும். நாளைக்கு யாராவது ஒருத்தன் இவளை பொண்ணு பார்க்க வந்தான்னா நீ சொன்ன எக்ஸ்கியூஸா நான் சொன்னா ஒத்துக்குவானாடா? இவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? இவ கழுத்துல மாங்கலி ஏறுமாடா? இந்த சரக்கு விலை போகுமாடா? சொல்லுங்க ராஜா ராமா. ஐ எம் சாரி மிஸ்டர் ஜோசப் ராஜா, சொல்லுங்க, எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நோ, இட்ஸ் டூ லேட், இட்ஸ் டூ லேட். இனிமே இந்த பிதாவால உன்னை மன்னிக்க முடியாது. அந்த பரமண்டலத்தை இருக்கு பரமபிதாத்தா உன்னை மன்னிக்கணும். ஓடா. என்ன லேடி சௌக்கியமா? என்னங்க நான் கிண்டலா? நீங்க தானே லேடி கிருஷ்ணய்யர்? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் திருச்சியோட காவேரி அப்படியே மூஞ்சில ஓடுறேன். ஓ, நன்னா ஓடுறா. நீங்க யாரு? கல்யாணராமனோட மூத்த சம்பந்தி. அவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு அமிச்சார். அதுக்கே உள்ள வராம வாசல்ல நிக்கிறேன். உள்ள வந்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணுமே, எதுக்கு வெஸ்ட்னு விட்டேன். ஓஹோ. பை தி பை, he is my son number 1 மோகனசுந்தரம். He is son number 2 சுப்பிரமணி. என்ன வெச்ச கண்ண வாங்காம பாக்குறேன்? என்ன மாதிரி இல்லேன்னு பாக்குறேனா? அவன் நான் மிலிட்டரியில இருந்தப்போ பிறந்த பையன். குள்ளுக்கெல்லாம் கன் பாயிண்ட்ல நிக்கல. நிக்கிறது நான் திருப்பூடியில டாக்ஸி நிக்க வச்சிருக்கேன். வாங்க பேசிட்டே போலாம். ஆமா, இந்த ஊர்ல கை தட்டினா டாக்ஸி வராதோ? கை தட்டினா வேற ஏதாவது வரும். வேற ஏதாவது வருமா? மக்களா. அடே, பொண்ண நன்னா பாத்துக்கோ. ஆத்துக்கு வந்து அது இதுன்னு சொல்லப்படாது. புடிச்சிருக்கா? பொண்ண அழிச்சிட்டு போங்கப்பா. என்னடா போய் தொலை. என்னது? ஒண்ணு இல்ல, வீட்டு வாசல்ல போகன் விழா மரம் வச்சிருக்கோம்னா நாய்க்கு மயில்கல் மாதிரி இவனுக்கு மரம் பாத்துட்டான் போயிட்டான். நீங்க என்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். இதுவே நிச்சயதார்த்தம் வச்சிருச்சே, இனிமே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதானே. ரொம்ப சந்தோஷம். லேடிவாள், நீங்க நம்ம ஆத்துக்கு சம்பந்தியா வர போறேன். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்கப்படாது. நம்ம ஆத்து பசங்க இருக்கானோ பேர் வெளியே போய் எட்டு எது நான் தைய துப்பிட்டு வாங்கும். இது வந்துட்டு நீங்க வாங்க என்னோட. அத்திம்பேர், இப்ப அவகிட்ட என்ன சொல்ல போனேள்? இல்ல பாப்பா, இந்த பசங்க கண்ணாபுனா நடந்துட்டாளே அந்த விஷயம், அந்த பசங்கடா நம்ம ஆத்த விட்டு போன விஷயம், இதெல்லாம் வாயிட்டு சொல்ல வேண்டாம். காரியத்தையே கெடுத்துட்டல, இதெல்லாம் அவளுக்கு எதுக்கு தெரியணும்? நல்லது சொல்ற மாதிரி கெட்டதையும் சொல்லிடுமோ இல்லையோ? அத்திம்பேர், 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம். நாம ஒரு உண்மையை தானே மறைக்க போறோம். இத பாருங்க, ஒரு தடவை ஒரு வரன் தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை நம்ம குழந்தைக்கு வரப்படாது. அப்ப சொல்ல படாதுன்னா படாதுதான். சமயம் வரும்போது பக்குவமா அத அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். அது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது. Now my mouth is clear. ஆமா, என்னமோ சொல்ல வந்தேனே. அது ஒண்ணுமில்ல, வர ஜூன் மாசம் 7ஆம் தேதி அமக்களமான முகூர்த்த நாளா இருக்கு. எங்க வீட்டு பசங்களுக்கும் நீங்க தோத்துப்படும் தான் சொல்ல வந்தார். உங்க வசதி எப்படி? வசதி எல்லாம் பொண்ணாத்துக்கார தான் பார்க்கணும். நான் மாப்பிள்ளாத்துக்காரன் தானே. ஜூன் மாசம் 7ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சது போங்க. ஆமா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு செம்மங்குடியா லால்குடியா? புன்னக்குடி. அப்படி எழுத்துள்ளான்றா? ஜபாச்சுல்லா போங்க, ஜபாச்சுல்லா. தானவாசத்துல இருந்து கட்டுசாத கூட வரைக்கும் 4 வேளை சாப்பாடு, 4 வேளை டிஃபன் காப்பியோட 6500 ரூபாய் போட்டுக்கோ. என்ன கொடுக்க வேண்டிய 30 பவுன்ல 7 பவுன் பாக்கி இருக்கே. அதுக்கு ஒரு 12000 ரூபாய் போட்டுக்கோ. சத்திரம் செலவு ஒரு 4000 ரூபாய் போட்டுக்கோ. என்ன வரதட்சணையில ஒரு 10,000? அது இல்லாம முடியுமா? போட்டுக்கோ. அப்புறம் மாப்பிள்ளையோட Dress இத்தியாதி அது இது எல்லாம் அதுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டுக்கோ. 2000? முக்கியமானது என்ன? சாந்தி முகூர்த்தோட கட்டில், பீரோ, மெத்த அதெல்லாம் அப்படி இப்படின்ட்டு வந்துரும். அதுக்கு தனியா ஒரு 10,000 ரூபாய் போட்டுக்கோ. பகவானே, எவ்வளவு வருது மொத்தமா? 60,000 ரூபாய் வருதுண்ணா. என்ன இவ்வளவு பணம் வச்சுருக்கா?
குருவி முக்கால சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சதை கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு லிஸ்ட்ல பாதி தான் வரும் போல இருக்கு. அப்போ பாக்கி பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? என்ன நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேளே? சொல்லு. அனந்தும் ராஜாராமனும் ஆத்த விட்டு போயிட்டாலும் கூட பிறந்தவளுக்கு கல்யாணங்கிறச்சே ஏதாவது செய்யாம இருந்துருவாளா? 1000 இருந்தாலும் நம்ம மூத்த பிள்ளைகளாச்சேன்னா. நீ பெற்றது பிள்ளைகளா இல்லடி தொல்லைகள். நடக்கிறது நடக்கட்டும். எதுவுமே நடக்கலன்னா கடைசியா எங்க அம்மா நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போறேன். அவ்வளவுதான். ஏய் மாமா, இங்க வா. என்ன நாய் பூனைக்கெல்லாம் மட்டும் கதை சொல்றியே, எனக்கு ஒரு கதை சொல்லக்கூடாதா? நீ ஏன் வலுவுல வந்து மாட்டி இருக்கிற ராதா? உனக்கு எந்த டைப்ல வேணும்னு சொல்லிடுறேன். என் வயசுக்கு நான் என்ன புராண கதையா கேட்பேன்? காதல் கதை தான் கேட்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு மட்டும் பிடிக்காத. கதை சொல்லு. பொதுவா வந்து ஹீரோ தான் ஹீரோயினை டாவடிப்பான். நம்ம கதையில ட்ரீட்மெண்ட்டை மாத்தி ஹீரோயின் ஹீரோவை டாவடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த ஹீரோ இருக்கானே, அவன் ஒண்ணுமில்லாத ஒரு வெறும் பய. ஹீரோயின் வந்து பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி. அப்போ இந்த ஹீரோயினுக்கு அந்த ஏழை பையன் மேல ஆசை வந்துருச்சு. அவனை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணான். என்ன, அவளோட அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட லெட்டர் பேடை எடுத்து அதுல அந்த ஹீரோவுக்கு லெட்டரை டைப் அடிச்சு போஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு நேரா போனா.